ஹலோ! பூ போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்போது அடுத்த பகுதி பார்ப்போம். ஜெப மாலைகளை உருட்டி ஏற்கனவே 50,000 முறை உச்சரித்த அதே புனித வார்த்தைகளை முணுமுணுக்கும் யாத்ரீகர்கள், சாம்பல் பூசிய ஒல்லியான முதிய துறவிகளின் உருவங்கள், இவை அனைத்தும் மற்றும் பிற வகையினரும் அந்த குறுகிய பாதைகளில் திரண்டுள்ளனர். குழப்பம், சத்தம் மற்றும் வண்ணங்கள் நிறைந்த தெருக்களில் சிக்கலான வலைப்பின்னல்களுக்கு மத்தியில் இந்தியா முழுவதும் உள்ள பழமைவாதிகளிடையே புகழ்பெற்ற பொற்கோயிலை நான் தற்செயலாக காண்கிறேன். மேற்கத்திய கண்களுக்கு தோற்றம் கொண்ட சாம்பல் பூசிய துறவிகள் நுழைவாயிலை சுற்றி அமர்ந்திருக்கிறார்கள். பக்தர்கள் இடைவிடாத நீரோடை போல உள்ளேயும் வெளியேயும் செல்கின்றனர். பலர் அழகான பூ மாலைகளை சுமந்து செல்கின்றனர். இதனால் அந்த காட்சிக்கு ஒரு மகிழ்ச்சியான வண்ணத்தை சேர்க்கின்றனர். அந்த பக்தர்கள் கோயிலை விட்டு வெளியேறும்போது தங்கள் நெற்றியால் கல் கதவு நிலைகளை தொட்டு வணங்குகிறார்கள். பின்னர் திரும்பி அந்த வெள்ளை தேசத்து அந்நியனை கண்டு ஒரு கணம் ஆச்சரியப்படுகிறார்கள். இந்த மனிதர்களுக்கும் எனக்கும் இடையில் உள்ள கண்ணுக்குத் தெரியாத தடையை நான் மீண்டும் உணர்கிறேன். தடித்த தங்க தகடுகளால் செய்யப்பட்ட 2 கோபுரங்கள் நடுங்கும் சூரிய ஒளியில் பளபளக்கின்றன. அலறும் கிளிகள் அருகிலுள்ள கோபுரத்தில் திரள்கின்றன. பொற்கோவில் சிவன் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இந்த இந்துக்கள் யாரிடம் அழுது புலம்புகிறார்களோ, யாருக்கு முன்னால் பிரார்த்தனை செய்கிறார்களோ, யாருடைய கல் உருவங்களுக்கு அவர்கள் நறுமண மலர்களையும் சமைத்த சாதத்தையும் படைப்பதை நான் பார்த்திருக்கிறேனோ, அந்த கடவுள் இப்போது எங்கே இருக்கிறார் என்று நான் வியக்கிறேன். நான் அங்கிருந்து நகர்ந்து மற்றொரு கோயிலின் வாசலுக்கு அருகில் நிற்கிறேன். அங்கே கிருஷ்ணர் வழிபடப்படுவதை பார்க்கிறேன். ஒரு தங்க சிலைக்கு முன்னால் கற்பூரம் எரிகிறது. கோயில் மணிகள் அவரது கவனத்தை ஈர்க்கும் வகையில் இடைவிடாமல் ஒலிக்கின்றன. சங்குகளின் ஓசைகள் அவர் கேட்காத காதுகளை நோக்கி செல்கின்றன. ஒல்லியான எளிமையான தோற்றமுடைய ஒரு பூசாரி வெளியே வந்து என்னை வினவவும் பார்வையுடன் பார்க்கிறார். நானும் என் வழியில் செல்கிறேன். பனாரஸின் கோயில்களிலும் வீடுகளிலும் நிறைந்திருக்கும் எண்ணற்ற உருவங்களையும் சிலைகளையும் யாரால் கணக்கிட முடியும்? இந்த தீவிரமான தோற்றமுடைய இந்துக்களை யாரால் விளக்க முடியும்? அவர்கள் பெரும்பாலும் குழந்தைகளைப் போல இருக்கிறார்கள். ஆனாலும் சில சமயங்களில் ஆழ்ந்த தத்துவ ஞானிகளாகவும் இருக்கிறார்கள். இருண்ட சந்துக்களில் வழியாக கால்நடையாக தனியாக அந்த அற்புதங்களை நிகழ்த்துபவரின் வீட்டை தேடி நான் செல்கிறேன். இறுதியாக நெரிசல் மிகுந்த தெருக்களிலிருந்து அகன்ற சாலைகளுக்கு வருகின்றேன். ஒல்லியான சிறுவர்கள், மெலிந்த இளைஞர்கள் மற்றும் சில ஆண்கள் அடங்கிய ஒழுங்கற்ற கந்தலாடை அணிந்த ஒரு குழு ஒற்றை வரிசையில் என்னை தாண்டி செல்கிறார்கள். அவர்களின் தலைவன் ஒரு தற்காலிக கொடியை ஏந்தி செல்கிறான். அந்த கொடியில் புரிந்து கொள்ள முடியாத ஏதோ ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் விசித்திரமான கோஷங்களையும் அவ்வப்போது பாடல்களின் சில வரிகளையும் முழங்குகிறார்கள். அவர்கள் கடந்து செல்லும்போது என்னை விரோதமான முகங்களுடன் முறைக்கும் கண்களுடனும் பார்க்கிறார்கள். அதனால் இந்த விசித்திரமான ஊர்வலத்தின் அரசியல் தன்மையை நான் உணர்ந்து கொள்கிறேன். நேற்று இரவு கூட்டம் நிறைந்த ஒரு சந்தையில் என் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எந்த ஐரோப்பியரோ அல்லது
காவலரோ இல்லாத நிலையில் எனக்கு பின்னால் இருந்த யாரோ ஒருவர் என்னை சுட்டு விடுவதாக மிரட்டுகிறார். உடனே நான் திரும்பி பார்க்கிறேன். ஆனால் அங்கே சாந்தமான முகங்களை கொண்ட ஒரு கூட்டம்தான் தெரிகிறது. ஏனென்றால் அந்த இளம் வெறியன், அவனுடைய குரலை கொண்டு அவன் இளைஞன் என்று யூகிக்கிறேன், ஒரு மூலையில் இருளில் மறைந்து விட்டான். எனவே இப்போது சாலையில் மறைந்து செல்ல இந்த கந்தலாடை அணிந்த ஊர்வலத்தை நான் பரிதாபத்துடன் பார்க்கிறேன். அனைவருக்கும் எல்லாவற்றையும் வாக்குறுதியளிக்கும் அந்த ஏமாற்றும் மாய கன்னியான அரசியல் மேலும் சில பலியாடுகளை தனது வஞ்சக கரங்களில் சேர்த்து கொண்டிருக்கிறது. இறுதியாக பெரிய மற்றும் நன்கு கட்டப்பட்ட வீடுகளும் விசாலமான மற்றும் நேர்த்தியாக பராமரிக்கப்படும் முற்றங்களும் கொண்ட ஒரு தெருவிற்கு நான் வருகிறேன். ஒரு வாயிலுக்கு வரும் வரை என் நடையை வேகப்படுத்துகிறேன். அந்த வாயிலின் தூணில் ஒரு கல்வெட்டில் விஷுதானந்தா என்ற பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது. நான் அந்த வளாகத்திற்குள் நுழைகிறேன், ஏனென்றால் இதுதான் நான் தேடும் வீடு. வராந்தாவில் சாவகாசமாக அமர்ந்திருக்கும் ஒருவரை அணுகுகிறேன். அவன் அறிவற்ற முகம் கொண்ட ஒரு இளைஞன். நான் அவனிடம் இந்துஸ்தானியில் ஆசிரியர் எங்கே என்று கேட்கிறேன். ஆனால் அவன் தலையை ஆட்டி, அப்படிப்பட்ட ஒருவர் இங்கு யாருக்கும் தெரியாது என்று எனக்கு புரிய வைக்கிறான். நான் ஆசிரியரின் பெயரைச் சொல்கிறேன். ஆனால் அதற்கும் அவன் தலையாட்டுகிறான். அடுத்த பகுதியில் தொடரும். நன்றி, வணக்கம். ரமா புப்போட்டு.